நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால வர கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் யூரிக் ஆசிட் வந்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு வேர்வை வழியாவோ இல்லை சிறுநீர் வழியாவோ இந்த மாதிரி வெளியேறாமல் இருக்கும் பொழுது அது மூட்டுகளில் போய் படிகங்களாக கிறிஸ்டல்ஸாக போய் படியுது. ஸோ அப்படி படியும் பொழுது அது அங்கே வலி, வீக்கம், ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் ரெட்னஸும் சில டைம் வந்து அந்த இடத்துல ஒரு சூடும் வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கால் பெருவிரல்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இதில் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வலி என்னால் சுத்தமாக தாங்கவே முடியல, ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கவுட்டி ஆர்த்ரைட்டிஸோட அட்டாக் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த வார்ம்த், அந்த சூடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தீயில இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக உப்பு, புரதச்சத்து எடுக்கிறவங்க, அதிக உடல் பருமன் இருக்கிறவங்க, கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ஃபேமிலியில் ஆல்ரெடி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு, ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்த ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டைலிட்டிஸ் மாதிரியான ஆர்த்ரைட்டிஸும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்க்க முடியுது. ஆர்த்ரைட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஜாயிண்ட் ஹெல்த் மெயின்டெனன்ஸில் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. நம்மளோட பிஎம்ஐ வந்து அதாவது ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்மளோட 1 கிலோ வெயிட் வந்து அதுக்கு 4 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளோட ஜாயின்ஸில் வந்து அது எடுக்கும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது போஸ்டர் மேனேஜ்மெண்ட். போஸ்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவாக உட்காரும்போது மட்டும்தான் அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி அது வந்து உட்காரும்போது மட்டும் இல்லை, நம்ம நடக்கும்போதும் ஒரு பொருளை தூக்கும் போதும் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக்கை ஒரு சைடில் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ ரைட் சைடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற ஜாயின்ஸில் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு ஷோல்டர் பேக்காக நம்ம 2 சைடும் போடும்பொழுது வெயிட் வந்து ஈக்குவலாக பிரியும். ஸோ ஜாயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது பெயின் கில்லர் போட்டால் எனக்கு பெயின் சரியாகுது ஆனால் திரும்ப வருது அப்படின்னு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியுது, பெயின் கில்லர் நம்ம டெய்லி போடும்பொழுது அதில் டிபெண்ட் ஆகிறோம். அதே மாதிரி அங்கே சிம்டம் மட்டும்தான், அந்த அறிகுறி மட்டும்தான் அப்போதைக்கு நமக்கு சரியாகுதே தவிர நம்மளோட டிசீஸ் வந்து சரியாகலை. ஸோ பெயின் கில்லர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் முறையான சிகிச்சை எடுத்து ப்ராப்பரான ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க கேட்குற ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, ஆல்ரெடி எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணால் எனக்கு அதிகமாகாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாயிண்ட் வந்து நமக்கு டிசைன் பண்ணதே மூமெண்ட்ஸ்க்காக தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாயிண்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸசைசஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் உங்களோட ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஜாயிண்ட் பெயினுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்கள் மைல்டு எக்ஸசைசஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டயட், ஃபுட்டுன்னு பார்க்கும் பொழுது பிரண்டை, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை, அது முடக்குவாதத்தை அழிக்கிறனால தான் அதுக்கு முடக்கத்தான் கீரை அப்படிங்கிற பேரே. ஸோ அதை வந்து நம்ம டெய்லி இல்லை வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற லீஃபி வெஜிடபிள்ஸுமே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடவாட்டுக்கால், இதை நம்ம சூப்பாக எடுத்துக்கும் பொழுது நம்ம போன்ஸுக்கும் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்குது, அதே டைம் வந்து ஜாயிண்ட் பெயினை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரியான சிறுதானிய வகைகளில் வந்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசிகளில் மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டியானம் அரிசிகளை வந்து நீங்கள் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இது தவிர பழங்கள்னு பார்க்கும்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஆர்த்ரைட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வலியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நோய் இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும், வலியை குறைச்சி ஒரு சுகமான வாழ்க்கைக்கு வந்து வழிவகுக்க முடியும், ஜாயிண்ட் வந்து டிஃபார்மிட்டி ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதை சித்த ஆயுர்வேதமான பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாத நோய்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் 40 வருடமாக இந்த வாத நோய்க்கு நல்ல சிகிச்சை அளிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார மருந்துகள் எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் வெளிப்புற சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத பொறுத்து உள்ளார அனுப்புகிற உள் மருந்துகளும் வெளிப்புற சிகிச்சைகளும் வந்து டாக்டர் வந்து முடிவு பண்ணுவாங்க. உள்ளார கொடுக்குற மருந்துகள் வந்து மினிமம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். வெளிப்புற சிகிச்சைகளும் வந்து 7 நாள் இல்லை 14 நாள் 21 நாள் இந்த மாதிரி 3 கோர்சஸாக இருக்குது. இது அந்த பேஷண்ட்டை அந்த டாக்டர் வந்து நேரில் பார்த்து
அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியானது தேவைங்கிறத பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் மூட்டு வலி பிரச்சனை இருக்குன்னா மருத்துவ ஆலோசனைக்கு நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் சென்னை சாலிகிராமத்தில் இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மூட்டு வலிக்கான காரணங்கள், அறிகுறிகள், அதோட சிகிச்சைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். உங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ்க்கு வாங்க.